பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓவர் வியூஸ் பார்க்க போறோம் நம்ம. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் அதாவது அ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். தென் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களா தான் இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? ம். பட் ம். கொஞ்சம் இன்டெப்த்தா எப்படி வந்து ஒர்க் அவுட்ஸ் ஆகிட்டு இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம வந்து இன்டராக்டிவா பார்க்க போறோம். சரிங்களா? சரிங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டிங் வியா டிஜிட்டலி. சரிங்களா? ஸோ ஒரு சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், ஒரு ஃபோன்ஸாகவும் இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி, தென் வந்து டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுற எல்லா விஷயமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? சரி. குட். ஸோ எப்படி வந்து மார்க்கெட்டிங் பேசிஸ்ல இருந்து எப்படி கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி மார்க்கெட்டிங்னா என்ன, ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பேசிக் ஒரு ஃபனல் மார்க்கெட்டிங்னா எப்படி ஆரம்பிக்கிறாங்க, மற்றவங்க எப்படி வந்து நம்மகிட்ட சேல் பண்றாங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் நம்ம. சரி. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லுவேன். நான் சில டைம் எல்லா விஷயத்தையுமே நான் ஒரு ஸ்டோரியாக சொல்லுவேன். அந்த ஸ்டோரிக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது மாடல்ஸில் இருக்கிற எல்லா விஷயமே அதில் நமக்கு வந்துடும். சரிங்களா? சரிங்க. மார்க்கெட்டிங்னா என்ன, ஒரு ப்ராடக்டோட மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பேசிக் கான்செப்ட் நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பென் வந்து ஒரு மேனுஃபேக்சர், ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குது. இந்த மேனுஃபேக்சர் யூனிட்ல பென் வந்து தயாரிக்கிறாங்க. தென் வந்து கஸ்டமர். ஸோ இந்த பெண்ணை யாரை சேல் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 2 விங்க தான் மெயினான விங். சரிங்களா? இந்த நடுவில் நடக்கக்கூடிய ப்ராசஸ், இந்த நடுவில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்குள்ள மெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபனல்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இது எல்லாமே எங்கே நடக்கும்னா இந்த மார்க்கெட்டிங்க்கும் அந்த கஸ்டமருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கான்செப்ட் தான் மார்க்கெட்டிங்ஸ். சரிங்களா? ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ரீச் ஆகும், கஸ்டமருக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லேருந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு யூனிட் வந்து ஒரு பென் வந்து மேனுஃபேக்சர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டீலர்ஸ், அதாவது மொத்தமாக ஹோல் டீலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட அவங்க பெண்ணை கொடுப்பாங்க. தென் வந்து ஸ்டேட் டீலர்ஸ், ஸ்டேட்ஸில் பிரித்து கொடுப்பாங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் டீலர்ஸ், அவங்க கிட்ட பிரித்து கொடுப்பாங்க. தென் வந்து ஏரியா டீலர்ஸ், அவங்க கிட்ட பொருளை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு ஷாப் டீலர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் ஷாப்பாக போகிற ஷாப் டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட போய் கொடுப்பாங்க. இவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு பேனா மேனுஃபேக்சர் ஆகி நம்ம கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பேரை தாண்டி தான் நம்மகிட்ட வருது. ஸோ இதனுடைய ட்ராவல் அலவன்சஸ், இவங்களுடைய கமிஷன்ஸ், இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேனா தயாரிக்க ₹1 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்ம கிட்ட கிடைக்கும் போது, கஸ்டமர்ஸ்ட கிடைக்கும் போது இவ்வளோ விஷயத்தை தாண்டி உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ₹10 மாறிடும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்ககிட்ட கமிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இது போக கம்பெனி சைட்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இவங்க எல்லாம் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம ஷாப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்டிங்ல செலவு பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் உள்ள 30% இதில் சேர்த்துப்பாங்க, இதிலே தான் சேர்த்துப்பாங்க. ப்ளஸ் ₹3 இப்போ ₹13 மாறுது. ஒரு ப்ராடக்டோடைய கான்செப்ட் எல்லாமே ₹13 மாறுது. சரிங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்குடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு கஸ்டமர்ஸ்ட்ட ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் பேசிஸ் வந்து நடக்கும்.
இதே வந்து சர்வீஸ் பேசிஸ் அப்படின்னா இந்த மாதிரி டீலர்ஸ் டு டீலர்ஸ் வந்து மாறாது. ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ ஒரு ஹோம் கிளீனிங் சர்வீசஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க டைரக்ட் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனி ஏஜென்சி மூலியமா ஒரு மார்க்கெட்டிங் வந்து நடத்துவாங்க. அதன் மூலியமா ஒரு கஸ்டமர்ஸ் பேசிஸை வந்து ஒரு லீட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அது மூலியமா வந்து உங்கள்கிட்ட சர்வீஸை வந்து சேல் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ முதல் 2 விஷயமா தான் பண்றாங்க. மார்க்கெட்டிங் பேசிஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. அவங்க ப்ராடக்ட்ஸ் எதுவும் கிடையாது. சர்வீசஸ்னா கிளீனிங் சர்வீசஸ், பிளம்பிங் சர்வீசஸ். அவங்க வந்து ஒரு ப்ராடக்டா இல்லாம அவங்க தெரிஞ்ச ஸ்கில்ஸை வச்சு ஒரு சர்வீஸ் பேசிஸ் கம்பெனிஸை வச்சு ரன் பண்ணுவாங்க. சரி, இந்த 2 விஷயம் தான். இது எதுவுமே இல்லை. டைரக்டா மேனுஃபேக்சரிங் டு கஸ்டமர்ஸ்ட்ட விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பேர்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் செல்லிங் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே டீலர்ஸ்ட்ட விற்க மாட்டாங்க, ஹோல் டீலர்ஸ்ட்ட விற்க மாட்டாங்க. டைரக்டா அவங்களோட ஷோரூம்ஸ்ல வந்து அவங்கவுங்க ஷோரூம்ல மட்டும் தான் வச்சிருப்பாங்க ப்ராடக்ட்ஸை. நீங்க அவங்க கிட்ட போய் டைரக்டா வாங்கிக்கலாங்கிற போய் டைரக்ட் செல்லிங் சொல்லுவாங்க. ஸோ ₹3 கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டை வந்து நம்மகிட்ட வந்து ₹3 ₹4 கொடுத்துருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ₹13 கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டை ₹13 தான் கொடுப்பான். பட் அவன் கொடுத்த வேண்டிய இந்த காஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம அவனுடைய ஃபுல்லா உள்ள அந்த ₹13 அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ₹3 செலவு பண்ற இடத்துல வந்து ₹10 செலவு பண்ணுவான் மார்க்கெட்டிங்ல. சரிங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் எதுவுமே இல்லாம அவனோட ப்ராடக்ட்டை டைரக்டா செல் பண்றதுனாலையும் இவனோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே ஹோல் டீலர்ஸ் இல்லை அவனோட எம்ப்ளாயிஸா வச்சுக்கலாம இவங்க மற்றவங்கள்ட்ட கை மாத்தாம அவனோட ஓன் எம்ப்ளாயிஸே மாத்த ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. சரிங்களா. மாத்த ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே ஈஸியா வந்து அவங்களுக்கு அவங்களே பண்ண ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங் பேசிஸ்ல 10 அந்த பெர்சன்டேஜ் அதிகமாக்கி சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. ஸோ இப்படித்தான் மார்க்கெட்டிங்ல எல்லாருமே வந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சோம். சரிங்களா. குட். ஸோ இப்போ எப்படி ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் பேசிஸ் கம்பெனி ப்ராடக்ட் வந்து எப்படி நடக்குது, ஒரு ஒரு டைரக்ட் செல்லிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்துச்சு இல்லையா? ஓகே ஓகே. ஓகே, நம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயினாக டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். சரிங்களா. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் நம்ம முன்னாடி காலத்தில் வந்து எல்லாருமே நம்ம எப்படி வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். சூப்பர். வேற? சோ அப்பெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட்லாம் பெருசா அப்ப அந்த டைம்ல இன்டர்நெட்டே அவ்வளவு இல்ல தானே. சோ வெறும் பேப்பர் மூலமா தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே குட். ஓகேங்க. நார்மலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா விளம்பர பலகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ விளம்பர பலகை அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ற டிஜிட்டல் போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அவங்க வந்து நார்மலா வந்து ஒரு பேப்பர்ஸ்ல போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி அங்கங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அதுதான் மெயினா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சோப் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோப்போட ப்ராடக்ட்ஸோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அங்கங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ போஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சோப்பு வந்து நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா விற்கணும் அப்படின்னு எவ்வளவு போஸ்டர்ஸ் வந்து நீங்க அடிக்கணும். ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அதுதான். சரிங்களா. ஸோ தென் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டலாக இருக்கிறது சரி, இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டிங்ஸ்ல வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க இந்தியாவுக்குள்ள மார்க்கெட் பண்றதுக்கு மாசத்துக்கு நீங்க ஒரு ₹1,00,000 செலவு பண்ணா போதும். இதுவே நீங்க இந்தியா ஃபுல்லா மார்க்கெட் பண்றதுக்கு உங்களோட பிராண்ட் தெரிய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு ₹20 lakhs மட்டுமே நீங்க பேம்ப்ளெட்ஸ் அடிக்கணும்.
போஸ்டர்ஸ் அடிக்க வேண்டியிருக்கும் அந்த காலத்திலேயே. சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்சஸ். காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மூவ் ஆறாங்க? ஏன் அவங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் எல்லாம் வெளியே வந்தோம் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம்ஸ். தென் வந்து ஆடியன்ஸ் பேசஸ். ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆடியன்சஸ் தான் நம்மளால கவர் பண்ண முடியும். ஸோ இதில் லிமிட்டட் ஆடியன்சஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சோப் கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல இப்போ சென்னையில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ஒரு பெரிய ஆட்ஸ் நம்ம கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஆட்ஸ் வந்து டைரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி வைக்க முடியாது. சில இடத்துல தான் அமையும். ஸோ எல்லாருமே பார்க்குற மாதிரி அமையக்கூடிய ஒரு 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 பலகையில மட்டும் தான் நம்ம வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வைக்கும்போது ஒரு ஒரு ஏரியால வந்து ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா, அந்த ஆட பார்க்குற ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேரா மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸை வந்து நம்ம வேஸ்டா கவர் பண்ண முடியாது. தென் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அந்த நீங்க ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு பெரிய நம்ம ஆட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கணும் அப்படின்னா, அதுல இன்ட்ரெஸ்டான பீப்புள்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்களா? இல்ல எல்லாரும் தரப்பட்ட மக்களுமே பார்ப்பாங்களா? இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. எப்படி சொல்றீங்க? அது ரோட்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டானவங்க மட்டும் தான் பார்ப்பாங்களா? எல்லாராலுமே பார்ப்பாங்க இல்லையா? நம்ம வண்டியில போகும்போது வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சு யாரு வந்து இப்போதைக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கா? யாரு வந்து இப்ப வீட வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கிற விஷயத்த வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் மூலியமா அவங்களுக்கு மட்டுமே நம்மளால ஆட் ஷோ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஒரு கூகுள்லயோ இல்லாட்டி உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ்லயோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசுனீங்கன்னா, அத பத்தின ஒரு ஆட்ஸ் உங்களுக்கு வருதுன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுதான் ஆடியன்ஸ் டைப். சரிங்களா? ஸோ உங்களையும் என்னையும் வந்து கூகுள் சர்ச் பண்றது மூலியமாவோ, உங்க Facebookல நீங்க சர்ச் பண்றது மூலியமாவோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் மூலியமாவோ நம்மளெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவரு வந்து பிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா சேல்ஸ் நடக்கணுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம எல்லாருமே இருப்போம். ரைட். ஸோ அதன் மூலியமா தான் Facebookல இருந்து கூகுள் ஆட்ஸ்ல இருந்து டிஸ்பிளே எல்லாருமே வந்து மார்க்கெட் பண்ணி நமக்கு வந்து எல்லாத்தையுமே சேல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் திங்கு. தென் வந்து சோர்சஸ். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் சொல்லுவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல மீடியா ஒரு பேப்பர்ல நம்ம ஆட் கொடுப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப டிஜிட்டல் மீடியா பொறுத்தளவுக்கு சோர்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்ம ஆப்ஸ்ல நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்றோம். சோசியல் மீடியாஸ்ல ரன் பண்றோம். நீங்க ஒரு ஆப்புக்குள்ள வந்து போய் பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா தான் நீங்க IRCTC நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு உள்ள போய் பார்த்தீங்கனாலும், வெப்சைட்ஸ்ல டைரக்ட்டா நம்ம ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ரைட். ஸோ நம்மளுடைய ஒரு சோர்சஸ் அதாவது நம்ம ரன் பண்ணக்கூடிய மீடியாஸ்ல இருந்தாலுமே அவங்க வேஸ்ட் அதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட் ஷோ பண்ணங்கிற ஏரியா வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இங்க காட்டப்படுது. சரிங்களா? இங்க உட்காந்துட்டு நம்ம வந்து உலகம் ஃபுல்லா மார்க்கெட் பண்ணலாம். ரைட். ஸோ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம போய் நம்ம மார்க்கெட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? இதுதான் மெயின். தென் வந்து கன்வர்ஷன் ரேட். ஒரு கன்வர்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வந்து ஒரு போஸ்டரை வந்து நம்ம வந்து சென்னையில் நம்ம வச்சிருக்கிறோம். அதை பார்த்து எத்தனை பேர் வந்து கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க? ஒரு இன்ட்ரெஸ்டான பீப்புள்ஸே வந்து இருக்கிறாங்க. ஒரு ஆட பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பேர் கால் பண்ணுவாங்க 1000 பேத்துக்கு. சரிங்களா? ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ரன் பண்ணும்போது கால்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வரும். ஏன் அப்படின்னா ஈஸி டு அசஸ் மெத்தட். சரிங்களா? நம்ம போன்ல பார்க்குறோம். போன்ல அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கால் போயிடும். நீங்க வண்டியில
ஆட் நல்லாவே இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு வாங்கணுமே தோணுச்சுனாலும் நம்மளால நம்பரை நோட் பண்ண முடியாது, அவங்களுடைய கம்பெனிஸ் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்கள பத்தி எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க முடியாது. பிளைண்டா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். அது மூலியமா நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம திருப்பி நம்ம அதை சரி போவோமான்னு தெரியாது. ஸோ நமக்கு தேவைப்படுற விஷயம் ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாலுமே நம்மளால வந்து ஈஸியா அவங்களால அசஸ் பண்ணி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது இதுல வந்து கன்வர்ஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரைட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் ஆப்ஷன்ஸ். இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஃபார்மை ஃபில் அப் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்க கால் பேக் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஃப்ரீ டைம் நம்ம வந்து கால் பேக் சொல்லலாம் நம்ம. பட் நீங்க டைரக்டா நீங்க கால் பண்றது சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. சில எல்லாருமே வந்து அவங்கள மெசேஜஸ் கொடுத்து அவங்கள கால் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கு கன்வர்ஷன் ரேஷியோவும் உங்களுக்கு இதுல வந்து அதிகமா இருக்கும். தென் கன்வர்ஷன்ஸ்ங்கிறப்ப லீட்ஸ் மட்டுமே கிடையாது. கன்வர்ஷன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கன்வர்ஷன், நம்ம ப்ராடக்டை வாங்குறவங்களும் இவங்க இதுல வந்து அதிகமான பீப்புள்ஸா இருப்பாங்க. ரைட். என்கொயரி மட்டும் கிடையாது, அவங்க ப்ராடக்டை வாங்குற கன்வர்ஷன் ரேஷியோவும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ரிசல்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இன்னைக்கு நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் பார்க்கல அப்படிங்கிறது நம்மளால வந்து நோட்டீஸ் பண்ண முடியும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. பட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி டிலேடு கம்யூனிகேஷனா இருக்கும் அந்த இடத்துல. இப்போ ஈஸியா பட்டன்ஸ் நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு கால்ஸ் வரதுனாலயோ ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்றது மூலியமா கம்யூனிகேஷன் பேசிஸ் வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் மெயின் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். சரிங்களா? குட். ஓகே. நம்ம வந்து இப்போ எல்லா விஷயங்களும் இதை கத்துக்கிறோம் நம்ம. எதுக்காக சார் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறோம் அப்படின்னா இன்க்ரீசிங் த விசிபிலிட்டி. சரிங்களா? இன்க்ரீசிங் த விசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்டோடைய ஒரு ஆடியன்ஸ் பேசிஸை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திட்டே போறோம். அதுதான் மெயின் நோக்கம். சரிங்களா? நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு சரிங்களா? ஒரு சர்வீஸா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய ஒரு ஆடியன்ஸோட விசிபிலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே கொண்டு போறோம். சரிங்களா? ஸோ அந்த தான் கான்செப்டா இன்க்ரீசிங் விசிபிலிட்டிஸ். விசிட்டர்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்ல நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸும் நம்மளுடைய கஸ்டமர் பேசிஸும் எவ்வளோ தூரம் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் விசிட்டர்ஸ் என்கேஜ்மெண்ட். சரிங்களா? டார்கெட்டட் ஆடியன்ஸ் டிராஃபிக் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லிப்ஸ்டிக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் நமக்கு யாரு அப்படின்னா நம்மளுடைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ். கரெக்டுங்களா? அவங்க தான் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மென்ஸ் டார்கெட் பண்ணி நம்ம ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. ரைட். ஸோ அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் நம்ம யாரோ அவங்கள மட்டும் ரீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். நீங்க மென்ஸ் மட்டுமே நீங்க மென்ஸ் யாருமே பார்க்க தேவையில்லை, லேடிஸ்க்கு மட்டுமே ரன் பண்றதுனா கண்டிப்பா நம்ம ரன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக் நீங்க ஓபன் பண்ணும் போது நீங்க கொடுத்துருப்பீங்க மென் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கொடுத்துருப்பீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த அந்த ஃபிளக்சுவேஷன் அந்த கான்செப்டை வந்து உங்களோட ஆடியன்ஸ் பேசிஸை வந்து அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீமேல்ஸ் மட்டுமே உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ரைட். குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபனல். சரிங்களா? ஓகே. சேல்ஸ் ஃபனல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு கான்செப்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு சேல்ஸ் ஃபனல் வந்து நம்ம நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம இந்த கான்செப்ட் எல்லாருமே நம்ம இந்த உங்களுக்கு மெயினா நமக்கு கேள்வி இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணுவோம், எதுக்கு பண்ண போறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீட்ஸ் நம்ம பேசுவோம். சரிங்களா? இந்த லீட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆட் ரன் பண்றீங்க, இல்ல ஒரு எஸ்இஓ பண்றீங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கு மேலேயும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு என்கொயரி பண்றான் பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு லீட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா?
இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ல நான் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நேமு, நம்பரு, அவங்களுடைய அட்ரஸஸ், அவங்களுடைய கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அது பேர் தான் வந்து லீட்ஸ்ன்னு சொல்லுவோம் நமக்கு. சோ கஸ்டமர் தான் லீட்ஸ்ன்னு சொல்றோம். எஸ், கஸ்டமர்ஸ் வந்து பேஸ். நம்ம ஒரு ஆட் ரன் பண்றக்கூடிய ஆட்ஸை வந்து மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய கஸ்டமர் எஸ் டார்கெட்டட் ஆடியன்ஸ் மூலியமா அவங்க வந்து எனக்கு இதை என்கொயரி பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் லீட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அந்த லீட்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம், ரெகுலர் கனெக்ஷன்ஸ் யார் யாரெல்லாம் வச்சிருப்போம், தென் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம், எவ்வளோ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்டை பத்தி அவங்க லீட் நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் நோக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸோட வேலை வந்து எதோட முடியுது அப்படின்னா, அந்த லீட்ஸோட நம்மளுடைய வேலை முடியுது. சரிங்களா? ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, இல்ல சர்வீசஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட மெயின் வேலை அப்படின்னா, இந்த மாசம் வந்து உங்களுக்கு எவ்வளவு நம்ம லீட்ஸ் நம்ம கொடுக்கணும், நம்ம ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எவ்வளவு லீட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். இதே ஒரு ப்ராடக்ட் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு மக்களை நம்ம ரீச் பண்ணிருக்கோம் நம்ம ப்ராடக்ட்டை வச்சு, எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிற விஷயத்த கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ மெயினா 90 to 90% வந்து சர்வீஸ் பேசிஸ் கம்பெனிஸ்லயோ, ஒரு ப்ராடக்ட் பேசிஸ் கம்பெனிஸ்லயோ ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா, அதுக்கு லீட்ஸ் தேவைப்படும். ஒரு சேல்ஸ் முன்னாடி டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காலிங்னு சொல்லுவாங்க. யாருன்னே தெரியாது, அவங்களுக்குலாம் கால் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்டை பத்தி 2 நிமிஷம் உங்களுக்கு பேசுவான்னு கேட்போம். ரைட்? ஸோ அதனால டேரக்டா ஃபோன் பண்ணி கேட்போம். இந்த மாதிரி சார், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு சார், நீங்க டேரக்டா கால் பண்ணி நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஒரு 2 நிமிஷம் உங்களை பத்தி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு சார் கேட்போம். அவங்க எஸ் சார் நோ சொன்னாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் இன்ட்ரெஸ்டா இருக்கானு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. பட் இப்போ அப்படி கிடையாது. ஒரு சின்னதா வந்து ஒரு ஆட்ஸ் நம்ம ரன் பண்றோம். அது மூலியமா இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னா அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டுமே நம்ம கால் பண்றோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ கோல்ட் காலிங் கால்ஸ்னு சொல்லுவாங்க. நான் உங்களை இதை பத்தி நான் சொல்லலவா, இதை பத்தி நாங்க கேட்க சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு ஷாப் இந்த கால்ஸ் வந்து எக்கச்சக்கமான கால்ஸ் வரும். பட் இப்ப அப்படி கிடையாதுங்க. எல்லாரும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் கால் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அதான் கன்வர்ஷன் நல்லா இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க. நீங்க லீட்ஸ் எடுத்து குடுத்துட்டீங்க. கஸ்டமர்ஸ் வந்து இதெல்லாம் என்கொயரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க டெய்லி நீங்க வந்து அந்த டேட்டாவ நீங்க குடுத்துருவீங்க. யார்ட்ட குடுப்பீங்க? உங்களுடைய சேல்ஸ் டீம்னு சொல்லி உங்க கம்பெனில இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு நீங்க உங்களுடைய லீட்ஸ வந்து நீங்க குடுத்துடுறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அப்புறம் சேல்ஸ் கால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கான்செப்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ த சேல்ஸ் கால் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லீட்ஸ்லாம் அவங்க எடுத்து வந்து ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸோட எங்களுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்கும், உங்களுடைய ரெக்கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ராசஸை நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொட்டேஷன் நம்ம கொடுப்போம். ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அந்த ப்ராடக்ட்ஸ் எங்களுடைய எவ்வளவு, உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு, நீங்க எத்தனை பேர் யூஸ் பண்ண போறீங்க என்னோட சாஃப்ட்வேர்ஸை, இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அவங்க சேல்ஸ் டீம் வந்து பேசுவாங்க. தென் வந்து ஃபாலோ கால்ஸ். ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்ட போன மாதம் அனுப்பிச்சு விட்டதுக்கு முந்தின மாதம் அனுப்பிச்சு விட்டதுக்கு யார் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு 100 பேர் நம்ம ஒரு 100 லீட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் 80 பேர் வந்து உண்மையிலேயே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த சேல்ஸ்காரனை வந்து பேசி முடிச்ச உடனேமே ஒரு 10 பேர் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராடக்டாக வாங்குவாங்க அந்த மாசமே. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கான்செப்ட் அடுத்த மாசம் நம்ம லீட்ஸ் நம்ம அதே பேசிஸா வந்து நம்ம லீட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். பட் வந்து ஃபாலோ அப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபாலோ அப் கால்ஸ் அப்படின்னா போன மாசம் நம்ம ஆல்ரெடி வந்த லீட்ஸ்லாம் எடுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபாலோ அப் நடக்கும். தென் கன்வர்ஷன், தென் சேல் நடக்கும். சரிங்களா? ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட்டை வந்து லீட்ஸா மாற்றணும். முதல் கொடுக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம லீட்ஸ், தென் சேல்ஸ் பண்ணுவாங்க, ஃபாலோ அப், கன்வர்ஷன், சேல் நடக்கும். இதுதான் வந்து இப்படிதான் நம்ம நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி ரன் ஆகிறதுக்கு மெயின் ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ். இந்த லீட்ஸை ஜென்ரேட் பண்ணோடைய வேலை தான் நமக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸோடைய மெயின் ஒர்க். சரிங்களா?
ஸோ அதுக்கு தான் சேல்ஸ் ஃபனலை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லீட்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இல்லையா? ஆமா. குட். இதுதான் வந்து சேல்ஸ் ஃபனல் கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ்னா எப்படி இருக்கு? ஸோ இன்டர்நெட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஸோ ஒரு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ்னா என்ன? லீட் ஜெனரேஷனா என்ன? சேல்ஸ் ஃபனல்ஸ்ல என்னன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஒரு டவுட் சார். அந்த சேல் ஃபனல்ல வந்து நீங்க ஃபாலோ அப் டீமுக்கு கீழ கன்வர்ஷன் வந்துச்சுல? ஆமா. அது என்ன? கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அமௌண்ட் பே பண்ணிட்டானா அவன் கன்வர்ஷன். ஓகே. ஸோ அதுதான் சேல் நடந்துக்கிறது தான் லாஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன். கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 டேர்மா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள், லீட் நீங்க ஆட் ரன் பண்றீங்க. அந்த ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு லீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு நாங்க கொடுத்துட்றோம். அந்த லீட்ஸை வந்து நமக்கு அது கன்வெர்ட்டட் லீட்ஸ் அது பேர். சரிங்களா? கன்வெர்ட்டட் லீட்ஸை நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஒரு ஆட் ஷோ பண்ணியும் ஒரு விஷயத்த வந்து ஒன்று சொல்லியோ ஒருத்தவங்கள்ட்ட ஷோ பண்ணியும் அந்த லீட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம் பார்த்தீங்கன்னா அது வந்து லீட்ஸ். இதே சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு லீட்ஸ். இதே வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து கன்வெர்ட்டட் லீட்ஸ். சரிங்களா? அதான் கன்வர்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லாஸ்டா வந்து சேல் நடந்துருச்சு. அந்த இடத்துல வந்து அவங்க ப்ராடக்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா தே ஆர் கன்வெர்ட்டட் பீப்புள்ஸ். கன்வெர்ட்டட் அப்படிங்கிறதுனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாத்துறத கன்வெர்ட்டட்னு சொல்லுவோம். அதுக்கு கன்வர்ஷன்ங்கிற கான்செப்ட் தான். ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அது கன்வர்ஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? குட். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய சொல்லுவோம். ஸோ ஒருத்தவங்க வந்து 10 ப்ராடக்ட் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு 15 டைப்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமா நீங்க எந்த விஷயத்த போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களா வந்து அதை வந்து பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு வேஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? இது இவ்வளவுதான் இருக்குதுங்கிறத ஒரு டைரக்டா நம்மளால வந்து கொண்டு போய் நம்மளால வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுல மெயின் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 கான்செப்ட்ஸ் மெயினான விஷயங்கள். சரிங்களா? ஸோ அதுல நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இது வாட் இஸ் வாட்ங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எதை பத்திலாம் நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? குட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் கிளிக் இல்லை எஸ்இஓன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு பேப்பர் கிளிக் பண்ணாலும் ஒரு கான்செப்ட் பார்த்துருவோம். சரிங்களா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். சரிங்களா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா நம்மளோட வெப்சைட்ஸை வந்து சர்ச் இன்ஜின் நம்ம யாரை சொல்லுவோம்? சர்ச் இன்ஜின்னா என்ன? கூகுள், யாஹூ, பிங் இந்த மாதிரி வந்து .coms வந்து யாரெல்லாம் சர்ச்சஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்றோமோ அவங்க எல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? google.com அடிச்சிருக்கீங்களா? இது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். சரிங்களா? இதே வந்து பிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து கூகுள் மாதிரி இதுவும் ஒரு சர்ச் மீடியா தான். சரிங்களா? வந்து யாஹூ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? yahoo.com. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இந்தியா. இவங்க வந்து சர்ச்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? இவங்களாம் என்ன பண்றாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஸ்டோர் பண்ணிட்டு யாரை வந்து சர்ச் பண்றாங்களோ அதை வந்து டெலிவரி பண்றாங்க. இதான் நம்ம பண்றாங்க. சர்ச் இன்ஜின். சரிங்களா? இந்த சர்ச் இன்ஜின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிமைசேஷன் நம்ம வெப்சைட்ஸை வந்து மற்றவங்க சர்ச் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 3 பொசிஷன்ஸ்லயோ ஃபர்ஸ்ட் பேஜஸ்லயோ நம்ம ப்ராடக்டை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு
ஹெல்ப் பண்றதுக்கு பத்தி படிக்கிறது பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆமா, சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் திங். பேப்பர் கிளிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ், சரிங்களா? அத பேப்பர் கிளிக்னு சொல்லலாம். பேப்பர் கிளிக் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு கிளிக்குக்கும் நீங்க பே பண்ணணும், சரிங்களா? ஸோ அது பேர் தான் வந்து பேப்பர் கிளிக்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ்ல வருது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலியமா நம்ம கொண்டு வர்றது. தென் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டாப் 3 பொசிஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, டாப் கீழ ஒரு 2-3 பேஜஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி, இதெல்லாம் ஏடி ஆட்னு சொல்லிட்டு ரன் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அந்த சர்ச் இன்ஜின்ஸ்ல மார்க்கெட் பண்றது எல்லாமே சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சரிங்களா? எஸ்இஓங்கிறது நார்மலா ஃப்ரீயா நம்மளால வந்து கொண்டு வர முடியும். இது வந்து நம்ம ஆட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணி நம்மளால ப்ரொவைட் பண்ணணும். நம்மளுடைய பே பண்ணி நம்மளால வந்து சர்ச் இன்ஜின்ல மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அதை பத்தி படிக்கிற விஷயம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவோம், எஸ்இஎம். இந்த பேப்பர் கிளிக்ன்றது நம்ம சோஷியல் மீடியால வர அந்த ஆட் சொல்றீங்க சார்? பேப்பர் கிளிக் பேப்பர் கிளிக்ங்கிறது எஸ்இஎம், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சரிங்களா? அதுதான். கூகுள் ஓகே ஆட்ஸ். ஓகே. இத நீங்க ஒரு டைம் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள வர கான்செப்ட் தான். சரி சரி, நான் பேப்பர் கிளிக் வந்து தனி கான்செப்ட் நினைச்சிட்டேன். இல்ல, எஸ்சிஎம்மும் பேப்பர் கிளிக் கூகுள் ஆட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல நம்ம மார்க்கெட் பண்றோம், அதை ஒரு கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இப்ப சப்போஸ் ஒரு 10 ரூபாய் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 10 ரூபாய் உங்களுக்கு வந்து டெபிட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கிளிக்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதே வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லுவோம். தென் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சரிங்களா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபேஸ்புக், ட்விட்டர்ஸ், லிங்க்டின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயும் மார்க்கெட் பண்ற கான்செப்ட்ஸ் எல்லா நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெரிய கான்செப்ட்ஸ். இந்த 3 விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு பெரிய வர்ற கான்செப்ட் வர்ற கிளாஸஸ்ல நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நம்ம இதுல வந்து ஒவ்வொரு கம்பெனிலயுமே தனித்தனி பீப்புள்ஸ் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஆக்குபை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? இதுதான் இந்த மொத்த 3 கான்செப்ட், டாப் 3 கான்செப்ட்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், சரிங்களா? கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் பேசிஸா நம்ம கிரியேட் பண்ணி பிளாக்ஸா இருக்கட்டும், ஒரு 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 மீடியால போய் நம்ம ஒரு பிளாக் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்டென்ட் மூலியமா தெரிவிக்கிறது எல்லாமே கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம இமெயில்ஸ் நிறைய வரும். ஒரு ப்ரொமோஷனல் இமெயில்ஸா இருக்கட்டும், ஒரு கான்செப்ட்ஸ் நமக்கு நிறைய மெயில்ஸ் வருது இல்லையா? ஸோ அதை பத்தி விஷயங்களை பத்தி படிக்கிறது இமெயில் மார்க்கெட்டிங். தென் வந்து இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் மார்க்கெட் வாட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூசஸ், சரிங்களா? நம்ம கிளாஸஸ்ல கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பேப்பர் கிளிக், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். மிச்சது எல்லாமே இதுல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே இதுலயும் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? பட் இதை செக்ரிகேட் பண்ணி இங்கேயும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரேடியோல டிவில ஆட்ஸ் கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குள்ளதான் வருது. மொபைல்ல வந்து மார்க்கெட் பண்றது, ஸோ இது சோஷியல் மீடியா மொபைல்ஸ்லாம் மார்க்கெட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவும் மொபைல் மார்க்கெட்டிங் குள்ள வந்துருது. வைரல் மார்க்கெட்டிங்ஸ்னாலுமே சரி, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இன்ஸ்டாகிராமா நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு பிரபலமா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி பேசிட்டே இருக்காங்களா? ஸோ நான் டெய்லி இந்த ப்ராடக்ட் தாங்க யூஸ் பண்றேன். இதை நீங்க ஃபேஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கலாம். ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் பேசஸ் அதிகமா இருக்குது. அவங்க நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேசினாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பை பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய அது இல்லையா? ஸோ அதனால வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து இப்போ எல்லாரும் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு 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 அவங்க கிட்ட ஒரு ஃபேன் பேசிஸோ ஒரு ஃபாலோவர்ஸ் பேசிஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணி என்னுடைய ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா பேசுவாங்க இல்லையா? ஸோ அது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் வைரல் மார்க்கெட்டிங்,
சரிங்களா? சரி. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, குட். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து வர கான்செப்ட்ஸ்ல எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம்.